எல்லாருக்கும் நமஸ்காரம். குருநாதர் ஒரு மந்திரம் சொன்னார். அதாவது கரணபேத சமஸ்காரம் நடக்கும்போது ஒரு மந்திரம் சொன்னார். பத்ரம் கருணேபிஹி ஸ்ருணுயாம தேவா பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர் யஜத்ராக ஸ்திரைரங்கைஸ்துஷ்டுவா சஸ்தனூபிர் தேவயிதம் யதா வயசேமஹி தேவயிதம் யதாயுஹு. அதாவது பத்ரம் கருணேபிஹி ஸ்ருணுயாம. குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய காதுகள் இறைவன் கேட்பதற்காக கொடுத்துருக்காரு, அது வேறு விஷயம். ஆனால் காதிலிருந்து பத்ரம், எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை கேளு. எந்த இடத்துல மற்றவனை மட்டம் தட்டி பேசுகிறானோ, இல்லாட்டி வேறு ஒரு இடத்துல தீய செயல்கள் நடக்கிறது, கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்க, அந்த இடத்துக்கு போய் உன்னை நுழைச்சிக்காத. அந்த இடத்துல தூர விலகு. எந்த இடத்துல மங்களகரமான வார்த்தைகள் பேசப்படுகிறதோ, எந்த இடத்துல உயர்வான சிந்தனைகள் பேசப்படுகிறதோ, எந்த இடத்துல குருநாதர் மாதிரி இருக்கிற யோகிகள் பிரவச்சனம் பண்ணுறாங்களோ, இல்லாட்டி அன்னை தந்தையுடைய உபதேசங்களை கேளு, பெரியவங்களோட உபதேசம் கேளு. கெட்டதுலேருந்து தள்ளி நில்லு. பத்ரம் கருணேபிஹி ஸ்ருணுயாம. ஏன்னா நீ கெட்டது கேட்டனா உன்னுடைய விருத்தி கெட்டதாக மாறும். உன்னுடைய விருத்தியில் அதே சிந்தனைகள் வரும். நல்லது கேட்டனா எப்பொழுதுமே உன்னுடைய விருத்தியில் நல்ல சிந்தனை வரும். பத்ரம் கருணேபிஹி ஸ்ருணுயாம தேவா. அதே மாதிரி பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர் யஜத்ரா. பார்க்கறது நல்ல விஷயங்களை பாரு. இன்றைக்கி பிரச்சனை நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களில் நிறையா விஷய விகாரம் கலந்துருக்கு. விஷய விகாரம்னா காமங்கள், காம குரோத சீன்கள் நிறையா கலந்துருக்கு. படம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, படம் பார்க்குறோம், அதில் நிறையா செக்ஷுவல் சீன்ஸ் வந்துடுறது, சென்சுவல் சீன்ஸ் வந்துடுறது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சென்னை இல்லாட்டி சென்னையிலேருந்து வெளியில் போய் கிராமத்தில் பார்த்தோன்னா முக்கால்வாசி கிராமங்களில் டிவி மட்டும்தான் ஓடும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டிவி ஓடும். டிவியில் சீரியலில் விதவிதமான சிந்தனைகளில் மாமியார் மருமகளை டார்ச்சர் பண்ணுறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது, டிஃப்ரெண்ட் விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, பஷ்யேமி பத்ரம் பஷ்யேம. உன்னுடைய நீ பார்க்கறது பஷ்யேம சரத சதம்னு சொல்கிறோம். இறைவா, எனக்கு கண்கள் 100 வருஷங்கள் வரைக்கும் கூட ஒழுங்கான கண்கள் இருக்கணும். இப்போ பார்க்கறத நல்ல விஷயங்களாக பாரு. அதே மாதிரி ஸ்திரைரங்கை ஸ்துஷ்டுவாம். உன்னுடைய உடம்பு ஸ்திரமாக இருக்குது. உன்னுடைய உடம்பில் இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. சப்போஸ் உனக்கு எந்த ஒரு நோயும் இல்லை, உடம்பு நல்லா இருக்குது. சின்ன வயசில் மேக்ஸிமம் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வயசில் நல்லா இருக்கும்போதே நீ உன்னுடைய உடலை சேவைக்காக, குருநாதரின் சேவைக்காக, உன்னுடைய உடலை அஷ்டாங்க யோக தவத்திற்காக நீ அர்ப்பணித்து விடு. உன்னுடைய உடலை நீ காமக்ரோத சுகத்திற்காக நீ அர்ப்பணிச்சனா உன்னுடைய உடல் வயசான பிறகு உடல் நாசமாகிடும். ஸோ அதனால் நீ இது வரைக்கும் படுக்கையே ஆகலை. உன்னால் உன்னுடைய காரியங்களை நீயே செய்ய முடியறது. அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் தேவஹிதம் யதாயுஹு. உன்னுடைய வாழ்க்கை யத் ஆயுஹு, மீதி இருக்கிற ஆயுட்காலத்தை குருநாதருக்காக, குருநாதரின் சேவைக்காக, வேதத்திற்காக, இறைவனுக்காக அர்ப்பணித்து விடு. இறைவன்னா எந்த இறைவன்? இறைவன்னா எந்த இறைவன் வேதத்தில் இருக்கிறாரோ, எந்த இறைவன் இடமிருந்து வேதம் தோன்றியதோ அந்த இறைவனுக்காக அர்ப்பணித்து விடு. இல்லாட்டி ரிஷி முனிகளுக்காக அர்ப்பணித்து விடு அப்படின்னு. இது கருணபேத சமஸ்காரம். காது குத்தும்பொழுது இந்த மந்திரம் சொல்லி குருநாதர் காது குத்த சொல்லுவார். காது குத்துறது ஒரு குழந்தைக்கு 3 வயசில் காது குத்தணும், இல்லை 5 வயசில். நம்ம சவுத் இந்தியாவில் பிரபலம் ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போதே 1 வயசில் காது குத்துவோன்னு நினைக்கிறேன். இல்லை சில பேர் 7 மாதத்தில் குத்துவாங்க. அதெல்லாம் தப்பு. வேதம் படி காது குத்துறது 3 வயசு கிட்டத்தட்ட. அந்த சமயத்தில் தான் காது குத்தணும். 3 வயசு இல்லாட்டி 5 வயசு. ஏன்னா அப்போ தான் அதோடைய காதுகள் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மந்திரத்தை சொல்லும்போது குருநாதர் தான் சொன்னார், தேவஹிதம் யதாயுஹு. உன்னுடைய பாக்கி இருக்கிற ஆயுட்காலத்தை குருநாதருக்காக அர்ப்பணித்து விடு. அப்புறம் இந்த ஞானம் நச்சோரியதி, ஒரு மந்திரம் அதர்வேதத்தில் வரும். நீ கேட்கின்ற இந்த ஞானத்தை யாரும் திருட முடியாது. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை யாராவது திருடிட்டு போக முடியும். உன்னுடைய புகழை கூட திருட முடியும். நீ புகழ்பெற்ற ஒரு ஆளாக இருக்க, உனக்கு மேலே ஏதாவது ஒரு பழி சுமத்தி உன்னுடைய புகழை கூட திருடிடுவான். ஆனால் உன்னிடம் இருக்கும் இந்த வேத ஞானத்தை யாராலையும் திருட முடியாது. ஸோ ஏன்னா இந்த ஞானம் உன்னுடைய சித்தத்தில் இறங்குகின்ற ஞானம். உங்ககிட்டேருந்து இந்த ஞானத்தை பிரிக்க முடியாது. இது இறைவனுடைய ஞானம். அப்புறம் குருநாதர் சொன்னார், ஒரு மந்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாரு, உனக்கு 2 நண்பர்கள். ஒன்று உன்னுடைய ஆச்சாரியர் இல்லாட்டி ரிஷி முனிகள், இன்னொன்று நான் பரமேஸ்வரன். இப்போ குருநாதர் சொல்லும்பொழுது, சப்போஸ் உன்னுடைய நண்பர் பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கார், இல்லாட்டி பிரசிடென்ட் பைடன் உன்னுடைய நண்பர், வேறு யாராவது ட்ரம்ப் உன்னுடைய நண்பர்னா,
நீ ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்க, திடீர்னு வந்து தண்ணியில் முழுகிற, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகிறது ஒரு சுச்சுவேஷன் பொழுது உன்னுடைய பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ இல்லாட்டி சீஃப் மினிஸ்டரோ நண்பராக இருந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் 24/7 காக்கக்கூடியது ரெண்டு விஷயம். குருநாதருடைய சக்தி, இறைவனின் சக்தி. குருநாதருடைய சக்தி, குருநாதர் சொல்வார், எந்த ஒரு மனிதன் தீட்சை பெற்று விட்டானோ அந்த தீட்சை பெற்றவுடன் 24 மணி நேரமும் குருநாதருடைய ஆசீர்வாதம் அந்த சிஷ்யனோட இருக்கும், சிஷ்யையோடையோ. ஆனால் வந்து மெயின் விஷயம் வந்து குருநாதர் சொன்னார், யார் வந்து இந்த தீட்சை பெற்ற பிறகு நாம ஜபம் செய்கிறாரோ, யார் வந்து இறைவன் மேலே முழு நம்பிக்கை வச்சு தினசரி இறை உபாசனை செய்கிறாரோ அவருடன் குருநாதருடைய சக்தி எப்போவுமே இருக்கும். நம்ம வந்து வெறும்னு தீட்சை வாங்கி, இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் தீட்சை வாங்கிட்டாங்க, ஆனால் தீட்சையை யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த தீட்சையும் போது இறைவனுடைய நாமம் நமக்கு கிடைக்கும் குருநாதர்கிட்டேருந்து. அது வேதத்தில் இருக்கிற நாமம் தான், ரகசியமான நாமம். அந்த நாமத்தை ஜபம் செய்ய மாட்டாங்க. அப்படி ஜபம் செய்யும்போது இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சிஷ்யர்களுக்கு 24 மணி நேரம் வந்து ரக்ஷை கிடைக்காதுன்னு குருநாதர் அடிக்கடி சொல்லுவார். அப்புறம் வந்து குருநாதர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், நீ ஹோமம் பண்ணும்பொழுது ஓம் பூரக்னேய ஸ்வாஹா பூவர்வாயுவே ஸ்வாஹான்னு மந்திரம் ஆவுத்தி போடுற. பட் நீ வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த நாமங்கள் வந்து இறைவன் தனக்குத்தானே வைத்த நாமங்கள், இறைவனே பெயர் வச்ச நாமங்கள், இறைவனுக்கு இறைவன் வச்ச பெயர் இது. இன்றைக்கி நம்ம நாமங்கள் என்ன கூப்பிட்றோன்னா, இறைவனுக்கு மனிதன் வச்ச பெயரால் நம்ம இறைவனை உபாசிக்கிறோம். மனிதன் சொல்கிறான், ஸ்ரீராமர் இறைவன், ஸ்ரீகிருஷ்ணர் இறைவன், பரமசிவன் இறைவன், துர்கா இறைவன், அம்பிகா இறைவன், ஏதோ டிஃப்ரெண்ட் பேர். இந்த நாமங்கள் வந்து உன்னை ரக்ஷா பண்ணாது. சாரி, பேக்ரவுண்ட் கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தால் நான் வெளில இருக்கேன், காத்தோட்டமாக வெளியேறத்தில் இருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸியாக இருந்தால் மன்னிச்சிருங்க. அடுத்தது வந்து குருநாதர் என்ன சொன்னார்னா, அஹாதிவா நக்தம் ச, நீ போடக்கூடிய ஆவுத்திகள், நீ வந்து ஆவுத்தி போடுற தினசரி ஹோமங்கள் பண்ணும்பொழுது அஹாதிவா நக்தம். அஹானா வந்து டே டைம், நக்தம்னா ராத்திரி. அஹாதிவானா எல்லா தினங்களிலும் எல்லா ராத்திரிகளிலும் தினசரி செய்யக்கூடிய ஹோமங்கள் உன்னை காப்பாற்றும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அப்புறம் வந்து வாச்சஸ்பதி நக ஸ்வதத்து, நீ வந்து தினசரி யாகம் செய்கிற, ஓம் தேவசவேத பிரசுவயஜம் பதிம் பகாயன மந்திரம் சொல்கிற. அந்த மந்திரத்தில் வந்து இறைவன் சொல்ல முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து வாச்சஸ்பதிர் வாச்சம் நக ஸ்வதத்து. ஹே இறைவா, வாச்சஸ்பதினா இறைவன், வேதத்தின் தலைவன் இறைவா, என்னுடைய வாணியில் வந்து ஸ்வீட்னஸ் கொடு. அந்த ஸ்வீட்னஸை வந்து நீ டேஸ்ட் பண்ணு. அதாவது நான் பேசுகின்ற வார்த்தை மற்றவன் கேட்கும்பொழுதும் அது சுகமாக இருக்கணும். அதே மாதிரி நீ என்னுடைய வாய்ஸை வந்து டெஸ்ட் பண்ணு. நான் எப்படி பேசுகிறேன், நான் வந்து மற்றவன் வந்து ஹர்ட் பண்ணுறேன்னா, நான் கடிஞ்சுன்னு சொல்கிறேன்னா, மற்றவனை வந்து கேவலப்படுத்துகிறேன்னா, நீ வந்து என்னுடைய வாணியை வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லு. நீ டேஸ்ட் பண்ணோன்னா இப்போ இறைவன் வந்து நம்மளுடைய டேஸ்ட் பண்ணுறதுனா கேட்டு ரசிக்கிறது. இறைவன் நம்மளுடைய வாணியை ரசிக்கணும்னா நம்ம வேத வழி வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் ரசிக்க முடியும். ஸோ அதனால் குருநாதர் என்ன சொன்னார்னா, வாச்சஸ்பதிர், நீ வந்து வேண்டிக்கிற, ஹே இறைவா வாச்சம் நகஸ்வதத்து, எனக்கு எல்லா அந்த ஸ்பீச்சில் வந்து டேஸ்ட் கொடுன்னு வேண்டிக்கிற. பட் ஆனால் பேசுகிறது வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறது வந்து கேவலப்படுத்தி பேசுகிற. அப்போ எப்படி வந்து இறைவன் உன்னுடைய வாணியை வந்து கேட்பார்? அதுக்கப்புறம் வந்து ஆவுத்தி போடும்பொழுது இந்த விஷயத்த வந்து குறைஞ்சபட்சம் நான் வந்து 100 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பேன். குருநாதர் சொல்லுவார், இதன் நமம, இது என்னுடையது இல்லை, உன்னுடையதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு யூடியூப்பில் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ரொம்ப குருநாதரோட சிஷ்யா, அவங்களும் யூடியூப் மூலமாக வந்தாங்க. ஸோ அவள் கேட்டுட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு அருமையான கேள்வி கேட்டான். புகுஇதிவை பிராணகங்கிறபோது குருநாதர் என்ன எழுதியிருக்காரு, பிராணநாயகன், பிராணத்தை விட பிரியமானவன் பரமேஸ்வரன் குருநாதர் எழுதியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்? பிராணத்தை விட பிரியமான பரமேஸ்வரன்னா என்ன அர்த்தம்னு புரியல அப்படின்னு கேட்டான். அதுக்கு வந்து அர்த்தம் என்னென்னா, இப்போ வந்து இது வந்து ரொம்ப ரகசியமான வார்த்தை. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, தினசரி ஹோமம் பண்ணும்போது நமக்கு இறைவனுடைய நாமம் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ இப்போ பிராணத்தை விட பிரியமானவன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உங்களுக்கு பர்த்டே, உங்களுடைய ஒய்ஃபோ இல்லாட்டி உங்களுடைய பொண்ணோ பையனோ ஹஸ்பண்டோ வந்து கிஃப்ட் கொடுக்கும்பொழுது ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. வேலை புடவை வாங்கி கொடுக்குறாங்க, இல்லாட்டி ஒரு நகை வாங்கி கொடுக்குறாங்க. உங்களுக்கு பர்த்டே இருக்கும்போது இல்லாட்டி ஹஸ்பண்டுக்கு ஷர்ட் வாங்கி கொடுக்குறா ஒய்ஃபு, இல்லாட்டி இப்போ பொண்ணு வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சி கொடுக்குறா. ஸோ அந்த டிராயிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, அந்த கிஃப்ட்டை கொடுத்த மனிதன் நமக்கு பிரியமானவர். அதே மாதிரி தான் வந்து பிராணம் என்பது நமக்கு அளித்த ஒரு கிஃப்ட்டு, இறைவன் நமக்கு அளித்த ஒரு கிஃப்ட்டு.
அந்த பிராணத்தை விட பிரியமானவன் பரமேஸ்வரன். நம்ம கிஃப்ட்டை விட கிஃப்ட் கொடுத்தவர் ரொம்ப பிடிக்கும். அதான் பிராணத்தை விட இறைவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நமக்கு பிடிக்காது, நமக்கு தெரியாது இறைவன்னா யாருன்னு. இது வந்து குருநாதருடைய டெஃபினிஷன். புகு இதிவை பிராணகளை வந்து சமஸ்கிருத டிக்ஷனரியில் பார்த்தா பிராணத்தை விட பிரியமானவன்னு நிறைய இடத்துல வராது. குருநாதரோட எக்ஸ்பீரியன்ஸில் எழுதியிருக்கார் பிராணத்தை விட பிரியமானவன். ஏன்னா குருநாதருக்கு பிராணம் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட்டு, அதை கொடுத்த பரமேஸ்வரன் அதை விட எனக்கு பிரியமானவன் குருநாதரோட அனுபவத்தில் அவர் எழுதியிருக்கார். அதோடைய அர்த்தம் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா, இந்த சன்ஸ்கிரிட் படினி அஷ்டாத்தியாய இல்லாட்டி நிருக்தத்தில் எழுதக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் ஒரு யோகியோட அனுபவம் இது. ஸோ அதான் இதன் நம்ம என்னுடையது இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்குற இறைவன் அது திருப்பி வாங்கிட்டார், அவருடைய இஷ்டம். நமக்கு வாழ்க்கையை வந்து கிஃப்டாக கொடுக்குறாரு, திருப்பி எடுத்துட்டார், அவருடைய இஷ்டம். அதனால் இதன் நம்ம எப்பொழுதுமே நனவு வச்சுக்கோ. அப்புறம் வந்து கிருதம் தீவிரம் ஜுஹோதனா, தினசரி யாகம் செய்வது இறைவனுடைய ஆணை. கிருதம்னா நெய். தீவிரம் ஜுஹோதனா வந்து அந்த நெய்க்கு வந்து தீ பிடிக்கிற தன்மை இருக்குது, எரியற தன்மை இருக்குது. ஜுஹோதனா அந்த தன்மை உடையதால் அந்த நெய்யை வைத்து ஹோமம் செய். ஜுஹோதனா ஹோமம் செய்வது, ஆவுத்தி இடுவது. ஸோ இறைவன் சொல்கிறார் யஜுர்வேதத்தில் தினசரி ஹோமம் செய்யணும். மனுஷன் என்ன சொல்கிறான், இல்லை ஹோமம்லாம் செய்யக்கூடாது, ஹோமம் செஞ்சால் பொல்யூஷன் ஆகிடும்ன்றான் மனுஷன். ஹோமம் செஞ்சால் பொல்யூஷன் ஆகாது. ஹோமம் பண்ணி பாருங்கள், பொல்யூஷனுக்கும் ஹோமத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ரூமில் கதவெல்லாம் அடைச்சிட்டு இல்லாட்டி கதவை திறந்து வச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு பக்கத்தில் நில்லுங்க. Euro 6 Euro 7 வண்டியாக இருந்தாலும் பக்கத்தில் நின்று பாருங்கள். ஹோமத்தை பண்ணி பக்கத்தில் நின்று பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். எது பொல்யூஷன், எது உண்மைன்னு, எது பொல்யூஷன் இல்லை, எது வந்து சுகந்தம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து குருநாதர் என்ன சொன்னார்னா, பிராணதானத்தை யாராலும் கொடுக்க முடியாது. பிராணதானத்தை வந்து கொடுக்கும் பரமேஸ்வரன் ஒருவனே. ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு பிராணதானம் கொடுக்கல. இன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ணரை நம்ம இறைவனாக கொண்டாடுறோம். ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு பிராணதானம் கொடுக்கல, இறைவன் பிராணதானம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இறைவன் பிராணம் அளிக்கும் பரமேஸ்வரனை விட்டுட்டு நம்ம ஒரு சிலையில் பிராண பிரதிஷ்டை பண்ணுறது எவ்வளோ பெரிய அவமானம் இறைவனுக்கு அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார். அப்புறம் வந்து வேதம் என்பது படிக்க வேண்டிய விஷயம் அல்ல, கேட்க வேண்டிய விஷயம். வேதம் வந்து இறைவன் புத்தகத்தில் எழுதி கொடுக்கவே இல்லை. இறைவன் கொடுத்தது வந்து வேதம் வந்து இருதயத்தில், ரிஷிகளின் இருதயத்தில். அதனால் வேதம் என்பது கேட்க வேண்டிய விஷயம், படிக்க வேண்டிய விஷயம் இல்லை. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்ங்கிற மாதிரி. அப்புறம் வந்து பதீரேக்கு ஆசைத், இந்த உலகத்தின் ஒரே தலைவன். நம்ம இந்த இறைவனை விட்டுட்டு எல்லாரையும் கும்பிடுறோம், எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுறோம், எல்லாரையும் வணங்குறோம், இறைவனை விட்டுடுறோம். கஸ்மை தேவாய் ஹவிஷா விதேவன். நேற்றுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள், இங்கிலீஷ்லேயும் ஒரு 20 நிமிஷம் வீடியோ. அதில் இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நாள் வந்து தமிழில் ஹவிஷாங்கிற வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 12 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தேன். நான் வீடியோ போடும்போது இது உங்களுடைய வீடா, இது உங்களுடைய காரான்லாம் கேட்காதீங்க. நான் வீடியோ போடுறது வந்து என்னுடைய வீட்டை காமிக்கிறதுக்கோ, இல்லாட்டி நான் நடக்கிற இடத்துல வந்து நான் வெளிநாட்டில் ட்ராவல் பண்ணுறேன், ஜப்பானில் இருக்கேன், எங்கேயோ இருக்கேன், அந்த இடத்துல சீனரிஸ் காமிக்கிறதுக்காக நான் வீடியோஸ் போடலை. எனக்கு வந்து நடக்கும்பொழுது சரி ஓகே, நடக்கும்பொழுது வந்து சில விஷயங்கள் ஞாபகம் வரும். ஸோ அதை அப்படியே பகிர்ந்துக்கலாம் தான். நடக்கும்பொழுது சில சமயம் வாக்கிங் வீடியோ போடுவேன், வண்டி ஓட்டும் போது வீடியோ போடுவேன். ஸோ அதனால் வந்து நான் சொல்லுகின்ற விஷயத்தை கவனிங்க. பின்னாடியாக இந்த மரம் எங்கே இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், சரிங்களா? சில பேர், நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன வண்டி ஓட்டுறீங்க, எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஓட்டுறீங்க, எப்படி வண்டி ஓட்டும் போது பேசுகிறீங்க. ஓகே, வண்டி ஓட்டும் போது பேசாதீங்க, இது உண்மை. ஆனால் உங்களுடைய வண்டி அதை டிராஃபிக் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இருந்தால் பேசுங்க. ஸோ அதனால் வந்து குருநாதர் என்ன சொன்னார்னா, கஸ்மை தேவாய் ஹவிஷா விதேம, தினசரி ஆவுத்தியிட வேண்டும். எப்படின்னா, இறைவன் மேலே அன்பு செலுத்தி யோகாபியாசம் செய்து கொண்டு ஆத்மார்த்தமாக இறைவனுக்கு நம்மளுடைய ஆத்மாவை அர்ப்பணம் பண்ண முடியும், நம்மளுடைய நேரத்தை அர்ப்பணம் பண்ணணும். அதை விட்டுட்டு இறைவனுக்கு வந்து நான் வந்து படையல் வைக்கிறேன். சில பேர் கோழி அடித்து இறைவனுக்கு இது கோழி படையல், சில பேர் வந்து ஆடு மாடு வெட்டுவாங்க. இதெல்லாம் இறைவனுக்கு தேவையில்லை. இறைவனுக்கு உன்னுடைய ஆத்மா தேவை. அடுத்தது ஒரு உபநிஷத்து வீடியோ போடுறேன், அதில் ஒரு யமாச்சாரியர் சொல்லுவார், அப்படியே நான் மிரண்டேன் அந்த ஸ்லோகம் கேட்டு, அப்புறமா போடுறேன் உங்களுக்கு. அப்புறம் கடைசியாக குருநாதர் என்ன சொன்னார்னா, ஆன்மீக பாதை வந்து வேதத்தின் மூலமாகவே வெளிவருகிறது. அதே மாதிரி வந்து குருநாதர் இறைவன் என்ன சொல்கிறார் வேதத்தில், எனக்கு ஒரே ஒரு ரெக்குவயர்மெண்ட் தான் உங்ககிட்ட. அந்த ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா சுத்தம். நான் வந்து தூய்மையிலும் தூய்மையானவன். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே விஷயம்தான், நீ தூய்மையிலும் தூய்மையானவனாக மாறினால் உனக்குள் நான் தோன்றி விடுவேன். ஸோ தினசரி எவ்வளவுதான் ஆவுத்தி போட்டாலும், எவ்வளோதான் ஹோமங்கள் செஞ்சாலும், நம்ம தூய்மையாக ஆகலைன்னா இறைவனுடைய அருள் நமக்கு எப்பொழுதுமே கிடைக்காது.
காலம்பரை நம்ம ஹோமம் பண்ணுறோம், சாயங்காலம் ஹோமம் பண்ணுறோம். இப்போ 24/7 காமம் குரோதத்தில் வந்து ஊறி இருக்கோம். மற்றவனை ஏமாத்துறது, கேவலப்படுத்துறது, திட்டுறது, நான் பவர்ஃபுல்லான ஆள்னு காமிக்கிறது, இந்த மாதிரி வேலை பண்ணால் இறைவன் நமக்குள்ள எந்த ஒரு அருளையும் அருள மாட்டார். ஸோ அதனால் வந்து இறைவன் குருநாதர் சொன்னார், புராயசே தூர். புராயனா வந்து எந்த வித அழுக்கும் உன்னுள் இருக்கக்கூடாது. அப்படி நீ தூரம் இருந்தேன்னா, அந்த அந்த எல்லா விஷயமா தீமையும் நீ விட்டுட்டேன்னா இறைவன் உன்னுள் தோன்றி விடுவார். இறைவன் இருக்காருங்கிற ஒரு விஷயத்த உனக்கு காமிச்சு கொடுத்துருவார். நான் இருக்கேன். உனக்கு வந்து தியானத்துலேயோ இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லேயோ இறைவன் உனக்கு உள்ளேருந்து பேசுவார், நான் இருக்கேன்னு. எப்போ அது பேசுவார்னா நம்ம தீமைகளை விட்டால் மட்டுமே அது நடக்கும், இல்லாட்டி நடக்காது அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார். அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் வந்து இது நாட்டோடைய நிலவரத்தை பற்றி குருநாதர் பேசினார். அது வந்து நான் அப்புறமா வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ஓம்.